ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம ஆப்டிடியூட் சீரீஸில் ரீசனிங் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ரீசனிங் டாபிக்ஸில் இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சில்லாஜிசம் அப்படின்ற ஒரு டாபிக். ஸோ இது நீங்கள் சிலபஸில், அதாவது குரூப் 2, குரூப் 1, 2, 4 ப்ரிலிம்ஸ் சிலபஸில் ரீசனிங் அப்படின்னு இருக்குது. அதில் 15 கொஸ்டின் வரும் இல்லையா? அதே மாதிரி குரூப் 2A மெயின்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா ரீசனிங் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுலையுமே சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சில்லாஜிசம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸ்க்ளூசிவா சில்லாஜிசம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் மினிமம் 1ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அண்டு ரொம்ப ஈஸியான டாபிக்கும் கூட. சரியா? ஸோ ரொம்ப லாஜிக்கலா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அதான் பேர்லயே சில்லாஜிசம், லாஜிக் அப்படின்றது வரும். சரியா? இது சிலபஸ்ல எது கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ் அப்படின்றதுல கொஞ்சம் நம்ம ரிலேட் பண்ணலாம். அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக்கல் வென் டயக்ராம்னா இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம வென் டயக்ராம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரவுண்டா போட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். பட் வென் டயக்ராம்ஸ்ன்றது தனியா நம்ம வேற மாதிரி கான்செப்ட் வரும். அதே சமயம் லாஜிக்கல் ரீசனிங்ல நம்ம இந்த டாபிக் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சில்லாஜிசம்ன்ற டாபிக் எங்கேயுமே இருக்காது. பட் இந்த ஒரு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல நம்ம இதை இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். சரியா? ஸோ இதுல தர்க்க ரீதியான பகுத்தறிவு அப்படின்றதுல லாஜிக்கல் ரீசனிங் ஸோ இந்த இதுல வரும். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சில்லாஜிசம் அப்படின்ற சாப்டர் என்ன, ஸோ இது எதை பற்றி டீல் பண்ணுறது, இது நம்ம எப்படி இந்த சாப்டர் ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும், நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி சொல்யூஷன் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் நான் பேசிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்துட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ள நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிஃபயர்ஸ், ஸோ அளவீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டிஃபயர்னா குவான்டிட்டி, அதை ஒரு விஷயத்த நம்ம மெஷர் பண்றது, அளவிடுறது, அதுதான் குவான்டிஃபயர். இப்போ அரிசி இருக்குது, ரைஸ் இருக்குது, அரிசி இருக்குது அப்படின்னா அதை நம்ம 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஸ்ல மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை குவான்டிஃபை பண்றோம். அந்த மாதிரி இந்த சாப்டர்ல குவான்டிஃபயர்ஸ்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது 4 விதமான குவான்டிஃபயர்ஸ் வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னா எல்லாமே, எல்லா ஆப்பிள்ஸும், எல்லா ஆரஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்றது ஆல். சம் அப்படின்னா கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்றது சம். நோ அப்படின்னா நோ ஆப்பிள் அப்படின்னா எந்த ஆப்பிளுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சம் நாட், ஸோ அப்படின்றது வரும். சம் நாட் அப்படின்றது, ஸோ இந்த மாதிரி சம் அப்படி கொஞ்சம் சென்டென்ஸ் வரும், அப்புறம் நாட் அந்த மாதிரி வரும். இது சம் அந்த சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி 4 குவான்டிஃபயர்ஸ் நம்ம டீல் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இப்போ கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஜிக்கலா, அதாவது உண்மையான ஒரு இது இருக்கும் இல்லையா, உண்மையான விஷயம், ஃபேக்சுவல் விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ரியல் டைம் லைஃப்ல ஃபிளாக்சுவலா ஒரு விஷயம் இருக்கும். அதையும் இங்க கொடுக்கக்கூடிய சென்டென்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணிக்க கூடாது. அதாவது அதை நம்ம திங்க் பண்ணி இது தப்பு, கொடுத்துருக்கிறது தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், அது வேற. ரியல் ஃபேக்ட் அப்படின்றது வேற, இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ன்றது வேற. ஸோ நம்ம ஆன்சர் பண்றது இவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸை பொறுத்து, ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சொல்லக்கூடிய விஷயம் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆல் அப்படின்ற குவான்டிஃபயர் வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல் அப்படின்றத வச்சு வரப்போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது கீழே கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஆல் வச்சுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் ஆல் அப்படின்ற குவான்டிஃபயர் நான் சொல்லியிருக்கிறேன். ஆல் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற போது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஆல் சென்னை ஆர்
தமிழ்நாடு. சரியா, ஆல் சென்னை ஆர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்ப ஆல் சென்னை ஆர் தமிழ்நாடு அப்படின்னா அதாவது சென்னை மொத்தமும் தமிழ்நாடு தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா, அதே மாதிரி ஆல் புக்ஸ் ஆர் டேபிள், எல்லா புக்ஸும் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா புக்ஸும் மேஜை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேக்சுவலான ஒரு இதை நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும், அதை தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் புக்ஸ் ஆர் டேபிள் அப்படின்னா எல்லா புக்கும் டேபிளா எப்படி ஆகும், புக்கு வேற டேபிள் வேற இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. அந்த ஃபேக்ட் வேற, இங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் வேற. இங்க ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாவே இருக்கணும். ஸோ இதை எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் டயக்ராமா மாற்றணும். டயக்ராம் அப்படின்னா இந்த மாதிரி வென் டயக்ராம்ஸா நான் மாற்றணும். சரியா, ஸோ இதுதான் நம்மளுடைய டாஸ்க். புரிஞ்சதா? இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க, 1 அல்லது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டயக்ராம் வரையணும். அந்த டயக்ராம்ல இருந்து அவங்க கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சென்னை ஆர் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா சென்னை அப்படின்றதுக்கு ஒரு ரவுண்டு போட்டுட்டேன். இந்த சென்னை எல்லாமே எதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்றத ரவுண்ட் பண்ணிட்டேன். சரியா, ஆல் சென்னை ஆர் தமிழ்நாடுனா எல்லா சென்னையும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் இதுதான், ஆல் சென்னை ஆர் தமிழ்நாடு, எல்லா சென்னையும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றத நான் வரைஞ்சிட்டேன். சரியா, நெக்ஸ்ட் ஆல் புக்ஸ் ஆர் டேபிள் அப்படின்றது டிஃப்ரெண்ட். ஆல் புக்ஸ் ஆர் டேபிள்னா எல்லா புக்ஸுமே டேபிள்குள்ளதான் இருக்குது. ஆல் புக்ஸ் ஆர் டேபிள், எல்லா புக்ஸும் டேபிள்குள்ளதான் இருக்குது அப்படின்றது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன், இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். சரியா, ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதை வச்சு நான் கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஆல் டேபிள்ஸ் ஆர் புக். ஸோ எல்லா டேபிள்ஸும் புக் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் டேபிள்ஸ் ஆர் புக். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் புக்ஸ் ஆர் டேபிள்னு டயக்ராம் வரைஞ்சிருக்கிறேன். கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல் டேபிள்ஸ் ஆர் புக். இது ட்ரூவா ஃபால்ஸான்றதை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய வேலை. ஸோ இப்போ ஆல் டேபிள்ஸ் அப்படின்னா இங்க டேபிள்ன்றது என்னது, இதுதான் டேபிள். ஸோ இந்த பெரிய ரவுண்ட் இருக்குது இல்லையா, இது எல்லாமே டேபிள் தான். இந்த எல்லா டேபிளுமே புக்கு தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கன்க்ளூஷன். கரெக்டா? இப்போ எல்லா டேபிளுமே புக்கு தானா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொல்றேன், இப்போ இங்க பாருங்க, இது எல்லாமே டேபிள், இந்த ரவுண்ட் எல்லாமே டேபிள், அதுல இது மட்டும்தான் புக்கு. ஸோ இந்த ப்ளூ கலர்ல ஷேட் பண்றோம் இல்லையா, இது மட்டும்தான் புக்கு. அப்ப இதுக்குள்ள இந்த ரீஜன் புக்கு இல்லாம வேற ஏதாவது இருக்கலாம் இல்லையா, ஸோ பாசிபிலிட்டி இருக்குதுல்ல. ஸோ அப்ப அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எல்லா புக்குமே டேபிள் அப்படின்றது ட்ரூ. சரியா, எல்லா புக்குமே டேபிள்ன்றது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். பட் அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் என்னன்னா எல்லா டேபிளுமே புக்கு தான் அப்படின்னு ஆப்போசிட்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி கொடுக்கறதுனால இது ஃபால்ஸ். சரியா, இது ட்ரூ கிடையாது, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா இங்க எல்லா டேபிளுமே புக்கா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கரெக்டா, எல்லா டேபிளுமே புக்கா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த ரீஜன் புக்கு இல்லாம வேற ஏதாவது இருக்கலாம். சரியா, இங்க சேர் இருக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ஸோ இதனால இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். அதனால நான் பொறுமையா தான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க புரியலன்னா ரீவைன் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ எல்லா டேபிள்ஸும் புக்கு அப்படின்னா இந்த எல்லா டேபிளுமே புக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டேபிளுக்குள்ள புக்கும் இருக்கலாம், வேற எதுனாலும் இருக்கலாம். சரியா, இல்லாமலும் போகலாம், இருக்கவும் செய்யலாம். அப்படின்ற போது எனக்கு ஷோர் ஷார்ட்டா என்னால இதை ட்ரூன்னு சொல்ல முடியாது. அதனால இதை நான் என்ன சொல்றேன், ஃபால்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே ஷோர் ஷார்ட்டா இது ட்ரூ தான், இது ஃபால்ஸ் தான் எடுத்துக்கிற பட்சத்துல அதை நம்ம ட்ரூவாவோ ஃபால்ஸாவோ எடுத்துக்கிறணும். மற்றபடி அதை நம்ம ஆப்போசிட்டா தான் எடுக்கணும். சரியா, ஷுவராகவே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் அதை நான் கரெக்டான கன்க்ளூஷன் எடுத்துக்கணும். இல்லைன்னா அதை ஃபால்ஸ்ன்னு நான் எடுத்துக்கணும். இதுதான் இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்கான எக்ஸ்பிளனேஷன். சரியா, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா சம் புக் ஆர் டேபிள். சம் புக் ஆர் டேபிள்.
ஸோ இதுல வந்து புக்கும் டேபிளும் இங்கே தான் இருக்குது. இது புக்கு, இது டேபிள். ஸோ சம் புக் ஆர் டேபிள் அப்படின்னா இங்க பாருங்க, எல்லா புக்குமே டேபிள் தானே, எல்லா புக்குமே டேபிள். அப்ப அதுல சம் புக் அப்படின்னா இதுதான் சம் புக்குன்னு எடுத்துக்கலாமா? ஸோ புக்ல ஒரு சில பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்த சம் புக் வந்து டேபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லா புக்குமே டேபிள் தான் அப்படின்னா சம் புக்குமே, அதாவது புக்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வந்து என்னவா இருக்கும், டேபிளா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப இது வந்து என்னது, ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், சம் டேபிள் ஆர் புக், சம் டேபிள் ஆர் புக். ஸோ இதுல பாருங்க, இது எல்லாமே டேபிள் தான். அந்த டேபிள்ல சம் டேபிள் வந்து புக்குன்னு சொல்றாங்க. இது எல்லா டேபிளுமே, இது எல்லாமே வந்து டேபிள், அதுல ஒரு சில பார்ட் வந்து புக்கா இருக்குது. அப்ப சம் டேபிள் வந்து புக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்ப இதுவும் என்னது, ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், நோ புக் இஸ் டேபிள். நோ புக் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. நோ புக் இஸ் டேபிள்னா எந்த புக்குமே டேபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டா அப்படின்னு கேட்டா தப்பு. ஏன்னா எல்லா புக்குமே டேபிளுக்குள்ளதான் இருக்குது அப்படின்றதுதான் வந்து அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ எல்லா புக்குமே டேபிளுக்குள்ளதான் இருக்குது. அதனால என்ன ஆகுது, நோ புக் இஸ் டேபிள்ன்றது, இப்போ நோ புக் இஸ் டேபிள் அப்படின்றதுக்கு டயக்ராம் எப்படி போடணும்னா, புக்குக்கும் டேபிளுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை அப்படின்றது தான் இந்த கன்க்ளூஷனுக்கான மீனிங். பட் நமக்கு அப்படியா இருக்குது அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா? நோ புக் இஸ் டேபிள் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இது எல்லாமே டேபிள் அண்ட் புக்குக்கு வச்சு வர்றதுனால நான் இதை வந்து நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரியா? டேபிள் அண்ட் புக் வச்சு தான் இந்த கன்க்ளூஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே வச்சு மற்ற ஸ்டேட்மெண்ட்டும் அந்த இது கன்க்ளூஷன் வந்து நம்ம கரெக்டானு பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஆல் புக்ஸ் ஆர் டேபிள் அப்படின்னா எல்லா புக்குமே டேபிளுக்குள்ள தான் இருக்குது அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம். ஸோ இது வந்து 4 கன்க்ளூஷன் நம்ம பார்த்துருக்குறோம். 5வது கன்க்ளூஷன், நோ டேபிள் இஸ் புக். எந்த டேபிளுமே புக்கு இல்லை அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே டேபிள், அந்த டேபிள்ல கொஞ்சம் டேபிள் வந்து புக்கா இருக்குதா? ஸோ இந்த மொத்த ஏரியாவுமே டேபிள், அதுல கொஞ்சம் ஏரியா புக்கா இருக்குது அப்படின்ற போது இதுல வந்து எந்த டேபிளுமே புக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்னவா இருக்கும், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்க்ளூஷன்ன்றது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சம் புக் ஆர் நாட் டேபிள். சம் புக் ஆர் நாட் டேபிள். ஸோ இதுதான் வந்து சம் நாட் அப்படின்றது. அந்த 4வது குவான்டிஃபையர் சொன்னோம் இல்லையா, சம் நாட் அப்படின்றது, இதுதான் வந்து சம் புக் ஆர் நாட் டேபிள். ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, எல்லா புக்ஸுமே டேபிள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயக்ராம் நம்ம வேற எப்படி வரையலாம் அப்படின்னா, எல்லா புக்ஸுமே டேபிள் தான் இப்படி ஈக்குவலா வரையலாமா? இது எல்லாமே புக்கு, இது எல்லாமே டேபிள். ஸோ புக்கு தான் டேபிள், டேபிள் தான் புக் அப்படின்ற மாதிரி வரையலாம். ஸோ எல்லா புக்குமே டேபிள் அப்படின்றத இப்படியும் வரையலாம், இல்ல இந்த டேபிளுக்குள்ள எல்லா புக்கும் அடங்கிரும் இப்படியும் நான் வரைஞ்சிடலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து சால்வ் பண்றேன். அப்படி பார்க்கும்போது சம் புக் ஆர் நாட் டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இந்த டயக்ராம் நீங்க வந்து மறைச்சிக்கிட்டு, இந்த டயக்ராம நீங்க வந்து மறந்துருங்க. இதை மட்டும் வச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், சம் புக் வந்து நாட் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து எல்லா புக்குமே டேபிள் தான். கரெக்டா? எல்லா புக்குமே டேபிளுக்குள்ளதான் அடங்குது. அப்ப சம் புக் ஆர் நாட் டேபிள்னா இதுல ஒரு சில பங்கு வந்து டேபிள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா எல்லா புக்குமே டேபிளுக்குள்ளதான் அடங்குது அப்படின்ற போது ஒரு சில புக்கு மட்டும் எப்படி டேபிளுக்குள்ள இல்லாம இருக்கும் அப்படின்ற போது அது தப்பான ஸ்டேட்மெண்ட் இல்லையா? சரியா? ஸோ அப்ப அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சம் டேபிள் ஆர் நாட் புக். சம் டேபிள் ஆர் நாட் புக். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்க இந்த 2வது வரைஞ்ச டயக்ராம் நீங்க எடுத்துக்கணும். சம் டேபிள் ஆர் நாட் புக் அப்படின்ற போது இந்த டயக்ராம் மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புக்கும் டேபிள், அதே மாதிரி சம் டேபிள் வந்து புக்குன்னு சொல்லியாச்சு. சரியா? இந்த 2வது கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் புக் ஆர் டேபிள், சம் டேபிள் ஆர் புக் அப்படின்றது ரெண்டுமே வந்து ட்ரூ தான். இந்த டேபிள் மொத்தத்துல சம் டேபிள் வந்து புக்கா இருக்குது அப்படின்றத நான் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி சம் டேபிள் வந்து நாட் புக் அப்படின்றது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டயக்ராம் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவீங்க,
ட்ரூ தான்னு சொல்லுவீங்க நிறைய பேர், கரெக்டா? சம் டேபிள் வந்து புக்கு, அப்ப மீதி டேபிள் வந்து புக்கு இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா ஆல் புக்ஸ் ஆர் டேபிள்ன்றத நான் இப்படியும் வரையலாம்னு சொன்னா, எல்லா புக்குமே டேபிள் தான் அப்படின்றத நான் இப்படியும் வரையலாம். அப்படின்ற போது சம் டேபிள் ஆர் நாட் புக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட், அந்த கன்க்ளூஷன் வந்து எனக்கு இங்க சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த டேபிளுக்குள்ள இது மட்டும் புக்கா இருந்து மீதி புக்கா இல்லாம இருக்கலாம், இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா இது மட்டும் தான் பாசிபிலிட்டின்னு என்னால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், இப்படியும் பாசிபிலிட்டி இருக்குதுல்ல, எல்லா புக்கும் எல்லா டேபிளும் ஈக்குவல் தான், ஸோ இந்த டேபிள் எல்லாமே புக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகும்போது இது வந்து என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா மாறுது. ஸோ அப்போ சம் டேபிள் வந்து ஆர் நாட் புக் அப்படின்னா அந்த டேபிள்ல ஒரு சில பகுதி புக்கு இல்லாம இருக்கலாம், பட் எல்லாமே புக்காவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான கேசஸ் வரும்போது நம்ம அதை வந்து ஃபால்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ புரியுதா உங்களுக்கு? புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்குது அப்படின்னா நான் திரும்ப சொல்றேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான், சரியா? உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து 1 2 3 அப்படின்ற மாதிரி, அதான் எக்ஸாம்பிள சொல்றேன், அந்த மாதிரி தான் வரும். கன்க்ளூஷன் வந்து 1 2 3 அந்த மாதிரி தான் இருக்கும், சரியா? 2 அல்லது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த 3 கன்க்ளூஷனுக்குள்ள தான் இருக்கும். பட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வந்து இதை சொல்றேன், சரியா? இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் புக்ஸ் ஆர் டேபிள் அப்படின்றதுதான் ஸ்டேட்மெண்ட். அதை நீங்க வந்து எடுத்தோடனே இதுதான் நீங்க வரையணும். இந்த டயக்ராம் தான் நான் டிக் போட்டிருக்கேன், இந்த டயக்ராம் தான் நீங்க வந்து வரையணும். ஸோ புக்கு எல்லா புக்குமே டேபிள்குள்ளதான் அடங்குது அப்படின்றத நீங்க வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இந்த கன்க்ளூஷன் ட்ரூவா ஃபால்ஸா நான் பார்க்க போகும்போது எல்லா டேபிளுமே புக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எல்லா டேபிளுமே புக்கு தான் அப்படின்ற பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்குது இல்லையா, பி ஈக்குவல் டு டீன் போட்டுக்கணும். இந்த டயக்ராம் பார்க்கும்போது எல்லா புக்குமே டேபிள் தானே, கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த டயக்ராம் படி பார்க்கும்போது சார் எல்லா டேபிளுமே புக்கு தானே அப்படின்ட்டு இந்த டயக்ராம் பார்க்கும்போது சொல்லுவீங்க. ஆனா இங்க பார்க்கும்போது எல்லா டேபிளுமே புக்கா வந்து இருக்க வாய்ப்பு இல்லையே. இங்க சில இடங்கள் வந்து ஒரு சில டேபிள் வந்து புக்கா இல்லாம இருக்கலாமே அப்படின்ட்டு நான் வந்து என்ன சொல்லலாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் அப்படின்ற போது என்னால ஷோர் ஷார்ட்டா ட்ரூன்னு சொல்ல முடியாதுன்ற பட்சத்துல நான் அதை வந்து ஃபால்ஸா தான் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் புக் ஆர் டேபிள் அப்படின்னா இந்த புக்கு எல்லா புக்குமே டேபிள் தான் சொல்ல போகும்போது இதுல ஒரு சில பங்கு மட்டும் ஒரு சில புக்கு மட்டும் டேபிள் தான் சொல்றதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ அப்போ அது வந்து கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும், சரியா? அதே மாதிரி சம் டேபிள் ஆர் புக் அப்படின்னா இந்த மொத்த டேபிள்ல ஒரு சில பங்கு மட்டும் புக்கா இருக்கும் அப்படின்றது அது வந்து ட்ரூவா தான் இருக்கும், சரியா? அப்புறம் நோ புக் இஸ் டேபிள் அப்படின்னா இதுல எந்த புக்குமே டேபிள் இல்லை அப்படின்னு சொல்றது அப்பட்டமான பொய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சரியா? ஏன் அப்படின்னா புக்குக்கும் டேபிளுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி அவங்க வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியா இருக்குது அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லா புக்குமே இந்த டேபிளுக்குள்ள அடங்கிறது, சரியா? அந்த எல்லா புக்குமே டேபிளுக்குள்ள அடங்கிறது அப்படின்ற போது எந்த புக்குமே டேபிள் இல்லைன்னு சொல்றது எப்படி அதுக்கு சாத்தியமாகும்? ஸோ அது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் நோ டேபிள் இஸ் புக் அப்படின்னா இந்த டேபிள்ல இந்த மாதிரி ஒரு சில பங்கு வந்து புக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு, அது ட்ரூன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது எந்த டேபிளுமே புக் இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் அப்பட்டமான பொய். ஸோ அதுவும் வந்து ஃபால்ஸ். அப்புறம் சம் புக் ஆர் நாட் டேபிள் அப்படின்னா இதுல ஒரு சில புக் எல்லா புக்குமே டேபிளுக்குள்ளதான் இருக்குது அப்படின்ற போது ஒரு சில புக் வந்து டேபிளுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? ஸோ அப்போ இதுவும் வந்து சாத்தியம் கிடையாது, இதுவும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சம் டேபிள் ஆர் நாட் புக் அப்படின்றது இப்ப இந்த டயக்ராம் படி பாத்தீங்கன்னா சம் டேபிள் ஆர் நாட் புக் அப்படின்றது என்னவாகும்? ஃபால்ஸா ஆயிரும். ஏன்னா இப்ப எல்லா அந்த டேபிள்குள்ள இருக்கிறது புக்ஸ்ன்னு சொல்லியாச்சு, சில ரிமைனிங் போர்ஷன் புக் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ட்ரூ ஆகும். ஆனா இந்த டயக்ராம் படி புக்கு எல்லா டேபிளுமே புக்கு தான் அப்படின்னு எடுக்க போகும்போது புக்கு இல்லாம வேற எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ல நான் என்ன சொல்றேன், இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? சம் டேபிள் ஆர் நாட் புக் அப்படின்னா இந்த இடத்துல இது எல்லாமே டேபிள், பெரிய ரவுண்ட் வந்து டேபிள், அதுக்குள்ள ஒரு சில பங்கு வந்து புக்கு, ஒரு சில பங்கு வந்து புக்கு இல்லாம பெண்ணா இருக்கலாம், கரெக்டா? ஸோ ஒரு சில பங்கு வந்து என்னவாகுது, புக்கு இல்லாம வேற விஷயமா இருக்குது, இருக்கக்கூடும். ஸோ இது பாசிபிலிட்டி இருக்குது, சரியா? ஆனா இந்த டயக்ராம் படி பார்க்க போகும்போது என்னால ஷோர் ஷார்ட்டா வந்து சொல்ல முடியாது, சில பங்கு வந்து பெண்ணா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா
எல்லா புக்குமே, அதாவது எல்லா டேபிள் மொத்தமுமே புக்ஸால அடங்கப்பட்டுருச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்ற போது எனக்கு ஷோர் ஷார்ட்டா இது வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபால்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது வந்து புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, புரியலன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டுமே நான் ரொம்ப நேரமா இந்த கான்செப்டை மட்டுமே நான் நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஷார்ட்கட்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். சரியா? இதுக்கான ஷார்ட்கட். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க. when the circles are connected. நான் வந்து ஃபாஸ்டா சொல்றேன், நீங்க வந்து ரீவைண்ட் பண்ணியோ இல்ல பாஸ் பண்ணியோ இல்ல ஸ்லோவா போட்டோ நீங்க வந்து கேட்டு எழுதிக்கோங்க. சரியா? when the circles are connected. when the circles are connectedனா இந்த மாதிரி சர்க்கிள் வந்து கனெக்ட் ஆகி ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆயிருந்தாலோ, சரியா? கனெக்டட் அப்படின்னா ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிளும் இன்டர் கனெக்ட் ஆயிருந்தாலும் சரி, அப்படி இருக்க போகும்போது கன்க்ளூஷன்ல, ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் வரைகிறோம். அப்படி டயக்ராம் எனக்கு கிடைக்கக்கூடிய டயக்ராம் இந்த மாதிரி இன்டர் கனெக்டடாவோ இல்லை ஒன்றுக்குள்ள ஒன்று இருந்தாலும், அதாவது ஒரு சர்க்கிளுக்கு இன்னொரு சர்க்கிளுக்கும் தொடர்பு இருந்தாலே என்ன பண்ணணும், அந்த கன்க்ளூஷன்ல நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்துச்சு அப்படின்னா, அந்த கன்க்ளூஷன்ல நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்துச்சுன்னா அதை வந்து நான் ஃபால்ஸா தான் நான் எடுத்துக்கணும். இப்ப நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. when the circles are connected, the conclusions with negative quantifiers are considered as false. ஸோ எப்பவுமே அதை வந்து ஃபால்ஸா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருக்குதா, புக்ஸும் டேபிளும் கனெக்டடா இருக்குது. நெகட்டிவ் குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னா இந்த குவான்டிஃபயர்ஸ் இருக்குதா, 4 குவான்டிஃபயர்ஸ். இந்த குவான்டிஃபயர்ஸ்ல ஆல், சம்மு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். நோ அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்றோம். சம் நாட், இந்த நாட் வந்தாலும் நெகட்டிவ். ஸோ அப்போ இது ரெண்டும் நெகட்டிவ் குவான்டிஃபயர்ஸ். சரியா? அப்ப நெகட்டிவ் குவான்டிஃபயர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எப்ப சர்க்கிள்ஸ் வந்து இன்டர் கனெக்டடா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் குவான்டிஃபயர்ஸ் வரப்போகும்போது நான் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நோன்னு வர கன்க்ளூஷனும் சம் நாட்னு வர கன்க்ளூஷனும் எப்பவுமே ஃபால்ஸா இருக்கும். இங்க பாருங்க, சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருக்குது. அப்படி கனெக்டடா இருந்துச்சுன்னா நோ அப்படின்னு வரக்கூடியது ஃபால்ஸா இருக்குது. அதே மாதிரி இங்க நோன்னு வரக்கூடியது ஃபால்ஸா இருக்குது, நெகட்டிவ் குவான்டிஃபயர். சம் நாட்னு வரக்கூடியது நெகட்டிவ், ஸோ அது ஃபால்ஸா இருக்குது. அதே மாதிரி சம் நாட் இருக்கிறது நெகட்டிவ் குவான்டிஃபயர், அதுவும் ஃபால்ஸா இருக்குது. புரிஞ்சதா? ஸோ சம் நாட், நோ அப்படின்னு வர்றது எல்லாமே கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும் எப்ப இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருந்துச்சுன்னா. இப்போ ஆல்னு வந்திருக்குது, இது ஏன் வந்து ஃபால்ஸ்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஆல்னு வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து பார்த்து தான் போடணும். ஏன் அப்படின்னா ஆல்னு வச்சு ஸ்டேட்மெண்ட் வரப்போகும்போது கன்க்ளூஷன்லயும் ஆல்னு வந்துச்சுன்னா இங்க வந்து ஆல் புக்ஸ் ஆர் டேபிள்னு கொடுத்துருக்காங்க, இங்க ஆல் டேபிள்ஸ் ஆர் புக்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அதை கேர்ஃபுல்லா பார்த்து அது ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமான்னு பார்த்து தான் நம்ம போடணும். சரியா? மற்றபடி ஆல்னு வர போகும்போது சம்னு வர கன்க்ளூஷன் எல்லாமே வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஆல்னு வச்சு குவான்டிஃபயர் வரப்போகும்போது, சரியா, ஆல்னு வச்சு குவான்டிஃபயர் வரப்போகும்போது கன்க்ளூஷன்ல சம்னு வந்துச்சுனாலே ட்ரூ தான், நெகட்டிவ் குவான்டிஃபயர் வந்துச்சுனாலே ஃபால்ஸ் தான். இந்த 2 பாயிண்ட் 2 ஷார்ட்கட்டை எழுதிக்கோங்க. சரியா? சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருக்கும்போது நெகட்டிவ் குவான்டிஃபயர்ஸ் வந்துச்சுன்னா ஃபால்ஸ். அதே மாதிரி சர்க்கிள்ஸ் வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும்போது, இப்போ இந்த சர்க்கிள்ஸ் ஆர் கனெக்டட், த கன்க்ளூஷன்ஸ் which are having சம் அப்படின்ற டேர்ம் இருந்துச்சுன்னா அது வந்து எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். ஸோ இந்த 2 ஷார்ட்கட்ஸை எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவான்டிஃபயர். ரெண்டாவது குவான்டிஃபயர் வந்து பாத்தீங்கன்னா சம் அப்படின்ற குவான்டிஃபயர் வந்து பார்க்க போறோம். இது வந்து செகண்ட் குவான்டிஃபயர். சரி, ஒரு குவான்டிஃபயர் நடத்துறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் எடுக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே நீங்க வந்து எழுதிக்கோங்க. சரியா? நான் பொறுமையா தான் நடத்திருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் அப்படின்றது, சம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்காது. இப்போ போன சம்ல ஆல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஆல்னு இருந்துச்சுன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு சர்க்கிளுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கும், அதுதான் ஆல். சம் அப்படின்னா ஒரு சர்க்கிளும் இன்னொரு சர்க்கிளும் இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும், இதுதான் வந்து சம் அப்படின்றது. ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ எழுதிக்கோங்க நீங்க, நான் ஃபுல்லா எழுதல. ஸோ டைம் நிறைய எடுக்குதுன்றதுனால நான் ஷார்ட் எழுதுறேன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஸோ அப்போ இது எப்படி எழுதணும்னா,
இது ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்ல கொஞ்சம் பேர் என்னவா இருக்கிறாங்க, இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது, இன்டெலிஜென்ட் இது. இதுல சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி கனெக்டடா இருக்குது. இதுதான் வந்து சம் அப்படின்றத வச்சு வரக்கூடியது. டயக்ராம் இப்படிதான் வரும். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இன்டெலிஜென்ட். இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதை வச்சு கன்க்ளூஷன் வந்து என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற கன்க்ளூஷன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து சம் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டூடெண்ட். சம் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டூடெண்ட். இப்ப சம் ஸ்டூடெண்ட் ஆர் இன்டெலிஜென்ட் சொல்லிட்டாங்க. அப்ப சம் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டா அது ட்ரூ தான். ஏன்னா இன்டெலிஜென்ட் இது மொத்தமும், அதுல கொஞ்சம் இன்டெலிஜென்ட் என்னவா இருக்கிறாங்க, ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. அப்ப இது வந்து என்னது, ட்ரூ. சரியா? இரண்டாவது கன்க்ளூஷன், ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் இன்டெலிஜென்ட். இது ரெண்டாவது கன்க்ளூஷன். ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு வருது. இப்போ ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் இன்டெலிஜென்ட்டா அப்படி கேட்டா இது மொத்த சர்க்கிளும் ஸ்டூடெண்ட், அதுல கொஞ்சம் பேர் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறாங்க. இது மொத்த ஸ்டூடெண்ட்மே இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது, அது ஷுவரா தெரியாது. எல்லா ஸ்டூடெண்ட்மே இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்ப இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி வர்றதுனால இது வந்து ஃபால்ஸான கன்க்ளூஷன். அதே மாதிரி மூணாவது, ஆல் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டூடெண்ட். ஸோ எப்படி ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் இன்டெலிஜென்ட்டுக்கு கண்டிஷன் பார்த்தோமோ அதே தான் ஆல் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்டூடெண்ட்ன்றது. ஸோ இப்போ இந்த ஒரு சில இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க, அதே சமயம் இன்டெலிஜென்ட்டா இருக்கிற எல்லாருமே ஸ்டூடெண்டாவும் இருப்பாங்க. ரெண்டுமே வந்து பாசிபிள். சரியா? அப்படி எல்லாருமே ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கும் பாசிபிள், அப்படி இல்லாம இருக்கிறதுக்கும் பாசிபிள் அப்படின்றதுனால இது வந்து ஃபால்ஸ். இந்த ரிமைனிங் போர்ஷன்ல ஸ்டூடெண்ட் இல்லாம வேற யாருனாலும் இருக்கலாம், டீச்சர்ஸ் கூட இருக்கலாம் இந்த இடத்துல. சரியா? சயின்டிஸ்ட் இருக்கலாம் இந்த இடத்துல. இந்த மாதிரி அந்த இன்டெலிஜென்ட்ன்ற ரவுண்டுக்குள்ள எல்லாருமே ஸ்டூடெண்டா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மற்றவங்களும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபோர்த் கன்க்ளூஷன், சம் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் இன்டெலிஜென்ட். சம் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் இன்டெலிஜென்ட். ஸோ இதுல வந்து சம் ஸ்டூடெண்ட் வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்லியாச்சு. இப்போ சம் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் இன்டெலிஜென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீதி இல்லது வந்துட்டு இன்டெலிஜென்ட் இல்லை தானே, அப்போ ட்ரூ தானே அப்படின்னு நீங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மீதி உள்ள போர்ஷனும் இன்டெலிஜென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஷுவரா தெரியாது, இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சம் ஸ்டூடெண்ட் வந்து இன்டெலிஜென்ட் அது ஷுவர், பட் மீதி உள்ள ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட்டா இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு தெரியாது அப்படின்ற ஆன்சர் வர போகும்போது எனக்கு ஃபால்ஸ் தான் வந்து கன்க்ளூஷனா வரும். சரியா? ஸோ அப்போ சம் ஸ்டூடெண்ட் ஆர் நாட் இன்டெலிஜென்ட் அப்படின்னா அது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான், கன்க்ளூஷன் தான். ஸோ ஷுவரா தெரியாது அப்படின்னா நம்ம வந்து ஃபால்ஸா தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி சம் இன்டெலிஜென்ட் ஆர் நாட் ஸ்டூடெண்ட். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த எல்லா இன்டெலிஜென்ட்லயுமே ஒரு சில இன்டெலிஜென்ட் என்னவா இருக்கிறாங்க, ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. சம் இன்டெலிஜென்ட் வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க. ஸோ மீதி இன்டெலிஜென்ட் வந்து ஃபுல்லாமே ஸ்டூடெண்டாவும் இருக்கலாம், ஸ்டூடெண்ட் இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல இது வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்ட்டு ஷோர் ஷார்ட்டா என்னால சொல்ல முடியாத பட்சத்துல எல்லா கன்க்ளூஷனும் எனக்கு வந்து ஃபால்ஸா தான் எடுத்துக்கணும். சரியா? அதே மாதிரி நோ ஸ்டூடெண்ட் இஸ் இன்டெலிஜென்ட். எந்த ஸ்டூடெண்ட்டுமே இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அது ட்ரூவா? எனக்கு சொல்லிட்டாங்க சம் ஸ்டூடெண்ட் வந்து இன்டெலிஜென்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இன்டெலிஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ் தான். அதே மாதிரி ஏழாவது, நோ இன்டெலிஜென்ட் இஸ் ஸ்டூடெண்ட். ஸோ சம் இன்டெலிஜென்ட் வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டாங்க, எந்த இன்டெலிஜென்ட்டுமே ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா, அதாவது எந்த இன்டெலிஜென்ட்டுமே ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொன்னா அது எப்படி ஆகும்? ஸோ அது வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன ஷார்ட்கட் இதுல வந்து நான் கொண்டு வரேன் அப்படின்னா, இதுல ஷார்ட்கட் பார்க்க போகும்போது சம் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் கனெக்டடா தான் இருக்கும் சர்க்கிள். ஸோ சம்னு வரக்கூடிய குவான்டிஃபையருக்கு கன்க்ளூஷன்ல சம்னு வந்துச்சுன்னா ட்ரூ. சரியா? புரியுதா? சம்னு வச்சு வரக்கூடிய குவான்டிஃபையர்னா
ஸ்டேட்மெண்ட்ல சம்முன்னு வச்சு வரக்கூடிய அந்த ஒரு குவான்டிஃபையருக்கு டயக்ராமுக்கு கன்க்ளூஷன்ல சம்முன்னு வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூவா இருக்கும். நோ அல்லது சம் நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸா இருக்கும். சரியா? சம்முன்னு வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூவா இருக்கும். நோ அல்லது சம் நாட் அப்படின்னு நெகட்டிவா வந்துச்சுன்னா ஃபால்ஸா இருக்கும். நம்ம போன இதுலயே பார்த்தோம், டயக்ராம்ஸ் வந்து இன்டர் கனெக்டடா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ் எப்பவுமே ஃபால்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப நோ அண்ட் சம் நாட் இது ரெண்டும் இன்டர் கனெக்டடா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ சம்முன்னு வச்சு வரப்போகும்போது சம்முன்னு வந்தா அது வந்து எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். அதே மாதிரி ஆல்னு வரப்போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்க்கணும். சரியா? ஆல்னு வர்றது வந்து அது ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமான்னு, அது இருக்கலாம் இல்லாமனு போகலாம் அப்படின்ற கண்டிஷன் வர்றதுனால நம்ம அதை வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து சம் வச்சு வரக்கூடிய குவான்டிஃபையர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன குவான்டிஃபையர் பார்த்தோம் அப்படின்னா நோ அப்படின்றது தான் மூணாவது குவான்டிஃபையரா சொன்னோம். சரியா? ஆல் சம், அடுத்தது வந்து நோ அப்படின்ற குவான்டிஃபையர். ஸோ இதுல வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். நோ கிருஷ்ணா இஸ் தமிழ்நாடு. ஸோ நோ கிருஷ்ணா இஸ் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி தான் வித்தியாசமா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸ்டேட்மெண்ட்லாம். கிருஷ்ணாக்கும் தமிழ்நாடுக்கும் சம்மந்தமே இருக்காது, பட் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நோ கிருஷ்ணா இஸ் தமிழ்நாடு அப்படின்னா கிருஷ்ணா அப்படின்றது ஒரு சர்க்கிள், ஒரு டயக்ராம். கிருஷ்ணா, தமிழ்நாடுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் என்டிட்டி. நோ கிருஷ்ணா இஸ் தமிழ்நாடு அப்படின்றதுனால இது ரெண்டுக்கும் என்னது இன்டர் கனெக்டடே இல்லை, இது ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி இன்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நோ கிருஷ்ணா இஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது இப்போ கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நோ தமிழ்நாடு இஸ் கிருஷ்ணா. நோ தமிழ்நாடு இஸ் கிருஷ்ணா. நோ கிருஷ்ணா இஸ் தமிழ்நாடு அப்படின்ற போது நோ தமிழ்நாடு இஸ் கிருஷ்ணா. ஸோ ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க, இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கன்க்ளூஷன்ல சொல்றாங்க. அப்ப இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு கேட்டா இது வந்து ட்ரூ தான். சரியா? நோ தமிழ்நாடு இஸ் கிருஷ்ணா அப்படின்றது ட்ரூ தான். புரியுதா இந்த டயக்ராம் பொறுத்து? ஸோ கிருஷ்ணாவும் தமிழ்நாடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க, அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. அதனால இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, சம் கிருஷ்ணா ஆர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கிருஷ்ணால ஒரு சில கிருஷ்ணா வந்து தமிழ்நாடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்க்ளூஷன் சொல்லுது. பட் அப்படியா இருக்குதுன்னு கேட்டா கிடையாது. கிருஷ்ணாக்கும் தமிழ்நாடுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. பட் கன்க்ளூஷன்ல இங்க சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து என்னது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். மூணாவது, சம் கிருஷ்ணா ஆர் நாட் தமிழ்நாடு. ஸோ இதுல எந்த கிருஷ்ணாவுமே தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்ல போகும்போது ஒரு சில பகுதி கிருஷ்ணா எடுத்துக்கிட்டு இது தமிழ்நாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுவுமே தமிழ்நாடு இல்லைன்ற போது ஒரு சில பங்கு மட்டும் எடுத்து பார்த்தா அது என்ன தமிழ்நாடாவா இருக்க போது, அதுவும் தமிழ்நாடு இல்லாம தான் இருக்கும் அப்படின்ற போது இது வந்து ட்ரூ தான். ஸோ இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்றோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், சம் தமிழ்நாடு ஆர் நாட் கிருஷ்ணா. சம் தமிழ்நாடு ஆர் நாட் கிருஷ்ணா. ஸோ தமிழ்நாடு மொத்தமுமே கிருஷ்ணா இல்லை அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மட்டும் எப்படி கிருஷ்ணாவா இருக்கும், ஸோ அதுவும் கிருஷ்ணா இல்லாம தான் இருக்கும். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சில பகுதியும் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதியும் கிருஷ்ணா இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதுவும் என்னது ட்ரூ தான். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்கட்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the circles are not connected எழுதிக்கோங்க. if the circles are not connected, ஸோ இந்த சர்க்கிள்க்கும் இந்த சர்க்கிள்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. if the circles are not connected, அப்புறம் the conclusion which are having no and some not. if the circles are not connected, அதாவது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்த அந்த வேர்டிங்ஸை வச்சு நம்ம டயக்ராம் வரைகிறோம். அப்படி டயக்ராம் வரைய போகும்போது இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ரெண்டும் கனெக்டடா இல்லை அப்படின்னா, இந்த சர்க்கிள்ஸ் ஆர் நாட் கனெக்டட், then the conclusion having no and some not அப்படின்ற குவான்டிஃபையரை வச்சு கன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும், ட்ரூவா தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஸ்டேட்மெண்ட்டுமே நெகட்டிவ்ல இருக்குது. அப்போ நெகட்டிவ் குவான்டிஃபையர் எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். இந்த கண்டிஷன்ல நோ, சம் நாட் இது எல்லாமே எப்பவுமே என்னவா இருக்கும், ட்ரூவா இருக்கும்.
ஸோ சர்க்கிள்ஸ் கனெக்டடா இல்லாம நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ. சர்க்கிள்ஸ் கனெக்டடா இருந்து நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்துச்சுன்னா அது எப்பவுமே ஃபால்ஸ். இது ரெண்டு மட்டும் மறந்துடாதீங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இது வந்து நெகட்டிவ்ல தானே இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லைன்னு சொல்ல போகும்போது சம் வச்சோ ஆல் வச்சோ கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா அது எப்பவுமே ஃபால்ஸா தான் இருக்கும். புரியுதா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்ப கொஸ்டின்ல அந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம வந்து கன்க்ளூஷன்லயுமே எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம கொடுத்தாங்கன்னா நெகட்டிவ் குவான்டிஃபையர்ல கொடுத்தாங்கன்னா அது ஃபால்ஸா இருக்கும். இப்போ கொஸ்டின்ல வந்து கனெக்ஷன் இல்லாம இருந்து ஆன்சர்ல அதாவது கன்க்ளூஷன்ல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ஃபால்ஸா இருக்கும். புரியுதா? ஸோ இதான் வந்து நோ வச்சு வரக்கூடிய கண்டிஷன், சரியா? ஸோ இப்போ இதுல வந்து நிறைய கேசஸ் வந்து நம்ம பார்க்க கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து 3 குவான்டிஃபையர்ஸ் வச்சு நம்ம முக்கியமா பாக்குறது. ஸோ இப்போ வந்து கேஸ் ஸ்டடிஸ் அல்லது கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. கேஸ் 1 என்ன அப்படின்னா ஆல் பிளஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எல்லாமே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து கொஸ்டினை நான் வந்து ஷேர் பண்ணாலே நீங்க வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம், சரியா? வீடியோ போடணும்னு கூட அவசியம் இல்லை. சால்வ் பண்ணி நான் கொஸ்டினை கொடுத்துட்டு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் வேணா நம்ம வந்து வச்சுக்கிறோம், சரியா? ஸோ அதை முடிஞ்சா நான் லைவ் டிஸ்கஷன் கூட நான் ட்ரை பண்றேன். ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஸோ இப்போ கேஸ் 1 வந்து ஆல் பிளஸ் ஆல் அப்படின்ற கண்டிஷன். அது என்ன ஆல் பிளஸ் ஆல் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஆல் அப்படின்னு ஆரம்பிக்கும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ஆல் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதான் வந்து ஆல் பிளஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் டேபிள் ஆர் ஷேர். ஆல் டேபிள் ஆர் ஷேர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆல் ஷேர் ஆர் புக். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல் டேபிள் ஆர் சேர், ஆல் சேர் ஆர் புக் இப்படின்னு தான் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் அல்லது 3 ஸ்டேட்மெண்ட் இப்படி கனெக்டடா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுக்கு நீங்க வந்து டயக்ராம் வரையணும். இதுக்கு எப்படி நீங்க டயக்ராம் வரைவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி டயக்ராம் வரைவீங்க? ஆல் டேபிள் ஆர் சேர், எல்லா டேபிளும் சேருக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து ஆல் சேர் ஆர் புக்னா இதுதான் சேரு. இந்த எல்லா சேருமே எதுக்குள்ள இருக்குது அப்படின்னா புக்குக்குள்ள இருக்குது, சரியா? ஆல் டேபிள் ஆர் சேர்னா எல்லா டேபிளும் சேருக்குள்ள இருக்குது. ஆல் சேர் ஆர் புக்னா எல்லா சேரும் புக்குக்குள்ள இருக்குது. ஸோ இதுதான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் வரைஞ்ச டயக்ராம். ஸோ இதுதான் வந்து டயக்ராம். இப்போ இந்த சர்க்கிள்ஸ்லாம் வந்து இன்டர் கனெக்டடா இருக்குது அப்படின்ற போது நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ் வச்சு வந்துச்சு அப்படின்னா அது எப்பவுமே ஃபால்ஸ்ன்னு சொல்லியாச்சு, சரியா? நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ் வச்சு வந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து கன்க்ளூஷன்ஸ் வந்து சொல்றேன், சரியா? ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல் டேபிள் ஆர் புக். ஆல் டேபிள் ஆர் புக். ஸோ ஆல் டேபிள் ஆர் புக் அப்படின்னா இப்போ சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா வரப்போகும்போது நம்ம என்ன ஷார்ட்கட் பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? சர்க்கிள்ஸ் வந்து எப்பவுமே கனெக்டடா இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் என்ன சொல்லியிருந்தேன்? சம் வச்சு வந்துச்சுன்னா எப்பவுமே ட்ரூ, நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ் வந்துச்சுன்னா எப்பவுமே ஃபால்ஸ். இதுதான் வந்து கண்டிஷன். சர்க்கிள்ஸ் கனெக்டடா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் குவான்டிஃபையர்னா சம் நோ நோ அண்ட் சம் நாட், இதுதான் வந்து நெகட்டிவ் குவான்டிஃபையர். இது வந்துச்சுன்னா எப்பவுமே ஃபால்ஸ்ன்னு சொல்லியாச்சு. சம் வந்துச்சுன்னா எப்பவுமே ட்ரூன்னு சொல்லியாச்சு, சரியா? அப்ப ஆல் வந்துச்சுன்னா என்ன எப்படி போடணும்? ஆல் வந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போடணும். நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் டேபிள் ஆர் சேர், ஆல் சேர் ஆர் புக்குன்னு வச்சு நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இந்த கன்க்ளூஷனை வச்சு நான் அந்த டயக்ராம் வந்து கரெக்டான்னு செக் பண்ண போறேன். இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்குது? ஆல் டேபிள் ஆர் புக் அப்படின்னா ஆல் டேபிள் ஆர் புக்னா எல்லா டேபிளும் புக்குக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எல்லா டேபிளும் புக்குக்குள்ள தான் இருக்குது, கரெக்டா? இந்த டயக்ராம் கரெக்டா வருதா? எல்லா டேபிளும் புக்குக்குள்ள இருக்குதா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது? இந்த கன்க்ளூஷன்றது ட்ரூவா இருக்குது. ஸோ ஆல் வச்சு வர போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். பிளைண்டா வந்து அதை ட்ரூனோ ஃபால்ஸ்னோ போட முடியாது. ஒருவேளை வேற மாதிரி மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா ஆல் புக் ஆர் டேபிள்னு மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த புக்குக்குள்ள எல்லாமே வந்து டேபிளா இருக்கலாம், டேபிள் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற கண்டிஷன்ல அதை நான் ஃபால்ஸ்னு போடணும், சரியா?
ஸோ அதுதான் வந்து ரெண்டாவது கன்க்ளூஷனா நம்ம எடுக்கிறோம். ஆல் டேபிள் ஆர் புக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஆல் புக் ஆர் டேபிள். ஆல் புக் ஆர் டேபிள். ஸோ இது வந்து எப்படி டயக்ராம் வரையலாம்னா எல்லா புக்குமே டேபிளுக்குள்ளதான் இருக்குதுன்னு டயக்ராம் வரையணும். இங்க எப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்கு பாருங்க. எல்லா டேபிளும் புக்குக்குள்ள இருக்குது இங்க, சரியா? இங்க எல்லா புக்கும் டேபிளுக்குள்ள இருக்குது. அப்ப இது வந்து ஆப்வியஸா என்னவாயிருது, ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டா மாறிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்க டயக்ராம் வரைஞ்சு கூட பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்டேட்மெண்ட் சம் டேபிள் ஆர் புக். சம் டேபிள் ஆர் புக். நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சம் புக் ஆர் டேபிள். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், கனெக்ஷன்ஸ் இன்டர் கனெக்டட் ஆயிருக்குது அப்படின்னா என்ன மீனிங்னா டேபிளையும் புக்கையும் தான் நம்ம பத்தி பேசுறோம், சரியா? இங்க வந்து சம் டேபிள் ஆர் புக்னா டேபிளையும் புக்கையும் பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப டேபிளுக்கும் புக்குக்கும் இங்க சர்க்கிள் வந்து கனெக்டடா இருக்கான்னு பார்க்கணும். இங்க டேபிள் புக்குக்குள்ள டேபிள் இருக்குது, சரியா? புக்குக்குள்ள டேபிள் இருக்குது. ஸோ அப்ப டேபிளுக்கும் புக்குக்கும் சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருக்குது. அப்படின்ற போது சம் வச்சு வந்தாலே எப்பவுமே நம்ம ட்ரூன்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இது ட்ரூ. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் புக்கையும் டேபிளையும் கம்பேர் பண்றோம். இது கனெக்டடா இருக்குது. ஸோ கனெக்டடா இருந்தாலே அது என்னது, ட்ரூ தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது ரெண்டுமே ட்ரூவான கன்க்ளூஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சேர் ஆர் டேபிள். சம் சேர் ஆர் டேபிள் அப்படின்ற போது இப்ப வந்து யாரையும் பத்தி பேசுறோம், சேரையும் டேபிளையும் பத்தி பேசுறோம். அப்ப சேருக்கும் டேபிளுக்கும் கனெக்ஷன் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ சேரு டேபிள். ஸோ அந்த டயக்ராம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா டேபிளும் சேருக்குள்ள இருக்குது. ஸோ சேரும் டேபிளும் கனெக்டடா இருக்கு. கனெக்டடா இருந்துச்சுன்னா சம் வந்துச்சுன்னா ட்ரூ. சம் நாட் நோன் நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்துச்சுன்னா அது ஃபால்ஸ். ஆல் வந்துச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். புரியுதா? ஸோ சிக்ஸ்த் ஒன்று சம் புக் ஆர் நாட் சேர். ஸோ இப்போ என்ன பார்க்கணும், புக்கையும் சேரையும் பத்தி பேசுறாங்க. புக்குக்கும் சேருக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு நான் பார்க்கணும். புக்குக்கும் சேருக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தா புக்குக்குள்ள சேர் இருக்குது, சரியா? புக்குக்குள்ள தானே, இங்க பாருங்க, புக்குக்குள்ளதான் சேருன்ற ரவுண்ட் இருக்குது. ஸோ அப்ப ரெண்டும் இன்டர் கனெக்டடா இருக்குது. இங்க வந்து சம் நாட்னு நெகட்டிவ் குவான்டிஃபையர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்கும், ஃபால்ஸா இருக்கும். புரியுதா? ஷார்ட்கட் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா தெரியுதா? நெக்ஸ்ட் செவன்த் ஒன் சம் சேர் ஆர் நாட் டேபிள். சம் சேர் ஆர் நாட் டேபிள். ஸோ இப்போ யாரை பத்தி பேசுறாங்கன்னா சேரையும் டேபிளையும் பத்தி பேசுறாங்க. ஸோ சேரையும் டேபிளையும் பத்தி பேசுறது இந்த இருக்கு டயக்ராம், இங்க டிக் அடிக்கிற பாருங்க. சேரையும் டேபிளையும் பத்தி பேசுறாங்க. ஸோ இது ரெண்டும் இன்டர் கனெக்டடா இருக்குது. இன்டர் கனெக்டடா இருந்தா நெகட்டிவ் குவான்டிஃபையர்ஸ் நாட்னு வந்திருக்குது. அப்ப இது ஃபால்ஸ். புரிஞ்சா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே ஆல் வச்சு வருது. ஸோ ஆல் பிளஸ் ஆல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எப்படி நம்ம வந்து டீல் பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இதான் வந்து கேஸ் ஸ்டடி, சரியா? நெக்ஸ்ட் இரண்டாவது கேஸ், கேஸ் நம்பர் 2 ஆல் பிளஸ் சம். ஸோ ஆல் பிளஸ் சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆல் வருது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல சம் வருது. ஸோ அது எப்படினாலும் மாத்தி வேணா இருக்கலாம், சரி? ஆலும் சம்மும் கலந்து வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். ஸோ சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ், ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இது ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் டயக்ராம் வரையணும். ஸோ சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ் அப்படின்னா எப்படி வரையணும், இது ஆப்பிள். ஆப்பிள்ல கொஞ்சம் ஆப்பிள் என்னவா இருக்குது, ஆரஞ்சஸா இருக்குது. ஸோ சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். எல்லா ஆரஞ்சஸும் எப்படி இருக்குதுன்னா கிரேப்ஸா இருக்குது. அது எப்படி வரையணும்னா இதுதானே ஆரஞ்சு. ஸோ இந்த வட்டம் தான் ஆரஞ்சு. ஸோ இந்த எல்லா ஆரஞ்சுமே எதுக்குள்ள இருக்குதுன்னு கேட்டா கிரேப்ஸ்ன்ற வட்டத்துக்குள்ள இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க வரையணும், சரியா? ஸோ எல்லா ஆப்பிள் சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்சஸ், எல்லா ஆரஞ்சஸும் கிரேப்ஸ். ஸோ இந்த எல்லா ஆரஞ்சஸ்குள்ளதான் இந்த கிரேப்ஸ் வந்து இருக்குது, சரியா? ஸோ கலர் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் ஆரஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கிரேப்ஸ். இந்த கிரேப்ஸ்குள்ளதான் இந்த ஆரஞ்சு இருக்குது, சரியா?
ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன், some apples are grapes. Some apples are grapes. ஸோ சம் ஆப்பிள்ஸ் ஆர் கிரேப்ஸ்னா இங்க ஆப்பிளையும் கிரேப்ஸையும் பத்தி நம்ம பேசுறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டர் கனெக்ஷன் இருக்குதான்னு நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எங்க இருக்குது, இங்க இருக்குது ஆப்பிள் இருக்குது. கிரேப்ஸ் எங்க இருக்குது, இந்த வட்டம். ஸோ ஆப்பிளையும் கிரேப்ஸையும் நான் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் கரெக்டா இந்த இடத்துல. ஸோ அப்போ ஆப்பிளும் கிரேப்ஸும் இன்டர் கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ சம் வச்சு வந்துச்சுன்னா அது எப்பவுமே என்னவா இருக்கும், ட்ரூவா தான் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து ட்ரூ. சரியா? நெக்ஸ்ட் ரெண்டாவது, சம் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். சம் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். இப்போ யாரை பத்தி பேசுறோம், ஆரஞ்சையும் கிரேப்ஸையும் பத்தி பேசுறோம். இப்போ ஆரஞ்சுக்கும் கிரேப்ஸ்க்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டா கிரேப்ஸுக்குள்ளதான் ஆரஞ்சே இருக்குது. ஸோ அப்ப இன்டர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ சம் வச்சு வந்திருக்கிறதுனால இது என்னது, ட்ரூ. நெக்ஸ்ட் மூணாவது, நோ கிரேப் இஸ் ஆப்பிள். நோ கிரேப் இஸ் ஆப்பிள். இப்போ எது ரெண்டையும் பேசுறோம், கிரேப்ஸையும் ஆப்பிளையும் பத்தி பேசுறோம். ஸோ அப்ப கிரேப்ஸுக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். இது கிரேப்ஸ் கூட ஆப்பிள் கனெக்ட் ஆயிருக்குது. அப்போ நோ கிரேப்ஸ்ன்னு நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்ததுனால நம்ம என்ன போடணும், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். நெக்ஸ்ட் நாலாவது, சம் கிரேப்ஸ் ஆர் நாட் ஆரஞ்சஸ். ஸோ இங்க யாரை பத்தி பேசுறோம்னா கிரேப்ஸையும் ஆரஞ்சஸையும் பத்தி பேசுறோம். அப்ப கிரேப்ஸுக்கும் ஆரஞ்சஸ்க்கும் கனெக்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். கிரேப்ஸுக்குள்ளதான் ஆரஞ்சு மொத்தமும் இருக்குது. அப்போ இது நெகட்டிவ் குவான்டிஃபையர் யூஸ் பண்ணதுனால இதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அஞ்சாவது, ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். ஸோ இங்க வந்து ஆரஞ்சையும் கிரேப்ஸையும் பத்தி பேசுறோம். எல்லா ஆரஞ்சுமே கிரேப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி டயக்ராம் வரும் அப்படின்னா, எல்லா ஆரஞ்சுமே கிரேப்ஸுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க, அதே தான் இங்க இருக்குது, ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ், இங்கேயும் ஆல் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ். ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால அது கன்வெர்ட் நம்ம வந்து ட்ரூன்னு போட்டுடலாம். சரியா? இங்க டயக்ராம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ ஒருவேளை ஆல் கிரேப்ஸ் ஆர் ஆரஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க. ஆல் கிரேப்ஸ் ஆர் ஆரஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல நீங்க சொல்லணும். சரியா? ஸோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குது, என்ன புரிஞ்சிருக்குது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்றேன். ஸோ இது வந்து கேஸ் நம்பர் 2. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து இதுல ஆல் பிளஸ் ஆல்னு வரப்போகும்போது இதுல நம்ம எப்பவுமே இதுலயுமே நீங்க வந்து ஷார்ட்கட்டா வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஆல் பிளஸ் ஆல் வரப்போகும்போது சம்னு வந்துட்டாலே என்னது எப்பவுமே ட்ரூ தான். சம் நாட்டு நோ அப்படின்னு வந்துட்டாலே அது எப்பவுமே ஃபால்ஸ் தான். ஏன்னா ஆல் பிளஸ் ஆல்னா எப்பவுமே இன்டர் கனெக்டடா இருக்கும். ஸோ சம் வந்தாலே எப்பவுமே ட்ரூ தான். சம் நாட்டு நோன்னு வந்தாலே எப்பவுமே ஃபால்ஸ் தான். இது என்னது, ஷார்ட்கட்ஸ். ஸோ இந்த ஆல் பிளஸ் ஆல் அப்படின்ற கண்டிஷனுக்கு இந்த ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து ஆல் பிளஸ் சம் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ ஆல் பிளஸ் சம்னாலும் அங்க என்னது, சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருக்கும். ஸோ சர்க்கிள்ஸ் கனெக்டடா இருந்துட்டாலே என்னது, சம் வச்சு வந்துட்டாலே அது எப்பவுமே ட்ரூ தான் நம்ம சொல்லுவோம். அப்ப சம் நாட் நோ இல்ல நோ அப்படின்ற அது வந்துட்டாலே அது வந்து நெகட்டிவ் குவான்டிஃபையர். அது எப்பவுமே ஃபால்ஸா தான் இருக்கும். அப்ப ஆல் வச்சு வரப்போகும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும், அது வந்து ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து ரெண்டாவது கேஸ். நெக்ஸ்ட் மூணாவது கேஸ். ஸோ மூணாவது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ பிளஸ் நோ. ஸோ ரெண்டுமே நோ அப்படின்னு வச்சு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் தேர்டு கேஸ். நோ பிளஸ் நோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. நோ பேட் இஸ் பால். நோ பேட் இஸ் பால். ரெண்டாவது, நோ பால் இஸ் விக்கெட். சரியா? நோ பேட் இஸ் பால், நோ பால் இஸ் விக்கெட். ஸோ நோ பேட் இஸ் பால்னா பேட் இருக்குது, பால் இருக்குது. பேட்டுக்கும் பாலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இது ரெண்டுக்குமே இன்டர் கனெக்ஷன் இல்லை. ஸோ அதனால நான் இந்த கனெக்ஷனை கட் பண்ண மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறேன்.
அது மாதிரி நோ பால் இஸ் விக்கெட் அப்படின்னா ஸோ விக்கெட்டுக்கும் பாலுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால இதையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கனெக்ஷனை கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து டயக்ராம். ஸோ இதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் நோ பேட் இஸ் விக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட்டையும் விக்கெட்டையும் பத்தி தான் பேசுறாங்க. இங்க இருக்கு பேட்டு, இங்க இருக்கு விக்கெட்டுக்கு. பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா? ஸோ நிறைய பேர் இல்லைன்னு சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவே இல்லை. கரெக்டா? பேட்டுக்கும் பாலுக்கும் கனெக்ஷன் இல்லை, பாலுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின்ல. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஷோர் ஷார்ட்டா தெரியும். ஆனா பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றத கொஸ்டின்ல சொல்லவே இல்லைன்ற போது இது எனக்கு தெரியாது, இந்த கனெக்ஷன் எனக்கு தெரியாது, கொஸ்டின் மார்க் தான் அப்படின்ற போது இது எனக்கு தெரியாது. அப்படின்றதுனால இதை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கணும்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா தான் நான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், சம் பேட் ஆர் நாட் விக்கெட். சம் பேட் ஆர் நாட் விக்கெட் அப்படின்னா பேட்டையும் விக்கெட்டை பத்தி தான் பேசுறாங்க. பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் தான் எனக்கு கனெக்ஷனே தெரியாது. அப்படி இருக்கும்போது இது கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரியாதுன்ற போது இதையும் நான் ஃபால்ஸ்ன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், மூணாவது, சம் பால் ஆர் பேட். சம் பால் ஆர் பேட்னா பாலுக்கும் பேட்டையும் பத்தி பேசுறாங்க. பாலுக்கும் பேட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னா கனெக்ஷன் இல்லைன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அப்ப கனெக்ஷன் இல்லைன்ற போது இங்க கனெக்ஷன் இருக்கிற மாதிரி கன்க்ளூஷன் சொல்றாங்க. அப்ப இது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட், நாலாவது, சம் பால் ஆர் நாட் பேட். ஸோ இங்க பாலையும் பேட்டையும் பத்தி பேசுறாங்க. பாலுக்கும் பேட்டுக்கும் இங்க கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா பேட்டுக்கும் பாலுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்ப இது என்னவா இருக்கும், ட்ரூவா இருக்கும். நெக்ஸ்ட், சம் விக்கெட். சரியா? விக்கெட் ஃபுல்லா எழுதிக்கோங்க. சம் விக்கெட் ஆர் நாட் பால். சம் விக்கெட் ஆர் நாட் பால். இங்க பாலுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாலுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கொஸ்டின்லையும் கொடுத்துட்டாங்க, கன்க்ளூஷன்லயும் அதான் கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ட்ரூ. சரியா? ஸோ இந்த பேட்டையும் விக்கெட்டையும் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா மேபி கனெக்ஷன் இருக்கவும் செய்யலாம், எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஆன்சர் தெரியாது, அது கொஸ்டின் மார்க்காவே இருந்துச்சுன்னா அதை நான் எப்பவுமே ஃபால்ஸா தான் எடுத்துக்கணும். இதுதான் வந்து சிலாஜிசம் சாப்டர் ஃபுல்லாமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அப்ப இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா, அதாவது நோ பிளஸ் நோ அப்படின்னு வரக்கூடிய இந்த கண்டிஷன், இந்த கேசஸ்ல எப்பவுமே நோ வச்சு வந்தாலோ சம் நாட் வச்சு வந்தாலோ அது எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். நோ வச்சு வந்தாலோ சம் நாட் வச்சு வந்தாலோ எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். ஆல் வச்சு வந்தாலோ சம் வச்சு வந்தாலோ அது எப்பவுமே ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட். ஸோ அதே மாதிரி கனெக்ஷன் வந்து எனக்கு தெரியல, கனெக்ஷன் இஸ் நாட் நோன். ஸோ இது பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷனே தெரியல அப்படின்னு சொல்லும் போதுமே அப்பயுமே நமக்கு என்னதான் இருக்கும், நோ அப்படின்னு தான் இருக்கும். சரியா? ஸோ இதான் வந்து நோ பிளஸ் நோ அப்படின்றதுக்கான கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து கேஸ் நம்பர் 4. ஸோ நாலாவது கேஸ். ஸோ மொத்தம் எத்தனை கேஸ் இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6, 7, 8 கேசஸ் இருக்குது. 8 கேசஸுமே நம்மளால இந்த வீடியோல முடிக்க முடியாது. அதனால 4 கேஸோட நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ நாலாவது கேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல் பிளஸ் நோ. சரியா? நாலாவது கேஸ் வந்து ஆல் பிளஸ் நோ. ஸோ ஆல் பிளஸ் நோனா ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இதுல ஆல் இருக்கும், இன்னொரு இதுல நோ அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ட்ரக் ஆர் லாரி. ஆல் ட்ரக் ஆர் லாரி. ரெண்டாவது வந்துட்டு நோ லாரி இஸ் பஸ். ஆல் ட்ரக் ஆர் ஆல் ட்ரக் ஆர் லாரி, நோ லாரி இஸ் பஸ். சரி, டயக்ராம் எப்படி வரைவீங்க?
எல்லா ட்ரக்கும் லாரி தான் அப்படின்னு வரைச்சிட்டோம். சரியா? எல்லா ட்ரக்குமே லாரிக்குள்ளதான் இருக்குது. நோ லாரி இஸ் பஸ் அப்படின்னா லாரிக்கும் பஸ்ஸுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? லாரிக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப ஆல் ட்ரக் ஆர் லாரி, நோ லாரி இஸ் பஸ், லாரிக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்ல. ஸோ இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா நோ ட்ரக் இஸ் பஸ். ஸோ இங்க வந்து ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் பத்தி பேசுறாங்க, ட்ரக்கையும் பஸ்ஸையும் பத்தி பேசுறாங்க. ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் உண்டான கனெக்ஷன் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் தெரியாது அப்படின்னு கோரஸா பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் அதுவும் தப்பு. இங்க ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையா, தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷனே அவங்க சொல்லலையே. போன செம்ல சொன்னீங்களே பேட்டுக்கும் விக்கெட்டுக்கும் கனெக்ஷனே நமக்கு தெரியாது, அவங்க சொல்லவே இல்லை. அந்த மாதிரி தானே இதுவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன் அப்படி இல்ல? எல்லா ட்ரக்குமே என்னவா இருக்குது? லாரிக்குள்ளதான் இருக்குது. அப்ப லாரிக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அப்ப ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்குமே என்னது? கனெக்ஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப கனெக்ஷன் இல்லை அப்படின்னா நோ வச்சு வந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? ட்ரூவா தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி நான் கான்செப்ட் நடத்தும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா எல்லா புக்குமே டேபிள் தான் அப்படின்னு சொல்ல போகும்போது அதை நான் டயக்ராம் இப்படியும் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னா புக்கும் டேபிளும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம்னு சொன்னா அந்த மாதிரி இந்த டயக்ராம் வரைஞ்சு பாருங்க. ஆல் ட்ரக் ஆர் லாரி அப்படின்ற டயக்ராம எப்படி வரையலாம்? ட்ரக் ஈக்குவல் டு லாரி, எல்லா ட்ரக்கும் லாரிக்கு ஈக்குவல் அப்படின்னு வரைஞ்சிங்கன்னா என்ன வரும்? இந்த லாரிக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றது இந்த மாதிரி டயக்ராம் வருமா? ஸோ இப்போ லாரிக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா ஆப்வியஸா ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சா? ஸோ இதன் மூலியமா நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நோ பஸ் இஸ் ட்ரக். நோ பஸ் இஸ் ட்ரக். ஸோ அதேதான், பஸ்ஸுக்கும் ட்ரக்குக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. எஸ், கனெக்ஷன் இல்லதான். அப்ப இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் மூணாவது, சம் ட்ரக் ஆர் நாட் பஸ். சம் ட்ரக் ஆர் நாட் பஸ். ஸோ ட்ரக்கையும் பஸ்ஸையும் பத்தி தான் பேசுறாங்க. ட்ரக்குக்கும் பஸ்ஸுக்கும் கனெக்ஷன் இல்லை, நாட்ன்ற நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்திருக்குது, அதனால இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் நாலாவது, சம் பஸ் ஆர் நாட் ட்ரக். ஸோ இங்கேயுமே எதை பத்தி பேசுறாங்க? பஸ்ஸையும் ட்ரக்கையும் பத்தி தான் பேசுறாங்க. நாட்ன்ற நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்திருக்குது, ஸோ கனெக்ஷன் இல்லை, அதனால இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் அஞ்சாவது, சம் பஸ் ஆர் நாட் லாரி. சம் பஸ் ஆர் நாட் லாரி. இங்க பஸ்ஸுக்கும் லாரிக்கும் பத்தி பேசுறாங்க. ஸோ பஸ்ஸுக்கும் லாரிக்கும் கனெக்ஷன் இல்லை, ஸோ நாட்ன்ற நெகட்டிவ் குவான்டிஃபையர் வந்திருக்குது, அதனால இது வந்து ட்ரூ கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஆறாவது கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? சம் லாரி ஆர் ட்ரக். சம் லாரி ஆர் ட்ரக்னு சொல்றாங்க. லாரியும் ட்ரக்கையும் பத்தி பேசுறாங்க. ஸோ லாரிக்கும் ட்ரக்குக்கும் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா சம்முன்னு வர்றதுனால கண்டிப்பா ட்ரூன்னு தான் நான் சொல்லுவேன். இங்க லாரிக்கும் ட்ரக்குக்கும் கனெக்ஷன் இருக்கா நான் பாக்குறேன். லாரிக்கும் ட்ரக்குக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ லாரிக்குள்ளதான் ட்ரக் இருக்குது. கனெக்ஷன் இருந்துச்சுனாலே சம் வந்துட்டாலே என்னது? ஆப்வியஸா ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான் அது. நெக்ஸ்ட் ஏழாவது, சம் ட்ரக் ஆர் லாரி. சம் ட்ரக் ஆர் லாரி. இங்க ட்ரக்கையும் லாரியும் பத்தி பேசுறாங்க. ட்ரக்குக்கும் லாரிக்கும் கனெக்ஷன் இருக்குது, சம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சம் வந்துட்டாலே அது எப்பவுமே ஆப்வியஸா ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். புரிஞ்சதா? ஸோ 4 கேஸ் இதுல பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி 3 குவான்டிஃபையர்ஸ் வச்சு பார்த்துருக்குறோம். இது எல்லாமே பேசிக் தான். ஸோ இது ரொம்ப நான் டைம் எடுத்து பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கிறேன். இது ரொம்ப பேசிக்கான விஷயம்ன்றதுனால நான் உங்களுக்கு இவ்வளவு பொறுமையா சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால என்னடா இவ்வளவு ஸ்லோவா நடத்துறேனே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இதை நீங்க அசால்ட்டா ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? அந்த 4 கேசஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி உள்ள கேசஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.